வணக்கம். கபாலிஸ் கேன்வாஸ் என்ற என்னோட யூடியூப் சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. இந்த யூடியூப் சேனல் நமக்கு தெரிந்ததை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும், தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம யார் மேல அக்கறை இருக்கோ அவ தெரிஞ்சுக்கணும். ஷேர் டு கேர் அப்படிங்கிற பிரின்சிபல்ல நிறைய வீடியோக்களை நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். முடிச்சிடலாம். அதுக்கு கிடைக்கிற வரவேற்பு ரொம்ப அமோகமா இருக்கு. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான், ரொம்ப பிரமாதமான விஷயங்கள்ல. ஆனா நிறைய பேருக்கு இது எப்படி இந்த ரொம்ப சின்ன விஷயமா இருக்கு, அது எப்படி நான் கேட்கறது ரொம்ப சங்கோச்சப்படுவா. அப்படிப்பட்ட வாழ்க்காக தான் இது. படித்தவர்களுக்கு படிக்காதவர்களும் கிடையாது. முக்கியமா வீட்டில் பெரியவா நிறைய பேர் இருப்பா, ஹோம் மேக்கர்ஸ் இருப்பா. இவாளுக்கெல்லாம் எங்க போய் கேட்கறது, யார்கிட்ட போய் இதெல்லாம் கேட்கறது, ரொம்ப சின்ன டவுட்டா இருக்குதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவள்லாம் கேள்வி கேட்ட அதுக்கான பதில்களை சின்ன சின்ன வீடியோ மூலமா கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு பாஸ்வேர்டை பத்தி போட்ட ஒரு வீடியோக்கு நிறைய ஃபீட்பேக் வந்தது. அதுல 1-2 ஃபீட்பேக் ரொம்ப என்னை யோஜனை பண்ண வச்சது. என்ன சொன்னாக்க, பாஸ்வேர்டுங்கிறது ரொம்ப காமன் ப்ராப்ளம் எல்லாருக்குமே. இது நீங்க தமிழ்ல சொன்னாக்க இன்னும் நிறைய பேர் இப்ப ரீச் பண்ணுமே. இது இப்ப இங்கிலீஷ்ல மட்டும்தான் சொல்றீங்க, ஓரளவு புரியுது. ஆனா தமிழ்ல சொன்னா இன்னும் நிறைய பேரை ரீச் பண்ணணும்னு நான் யாருக்கு அனுப்பிச்சேனோ அவ ஃபேமிலில இருந்து 2-3 பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சா. ஒருத்தர் போன் பண்ணியே பேசினா, ஒரு லேடி, நீங்க இந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். அப்புறம் இன்னும் ஒரு குரூப் இருந்தது, ஒரு கொஞ்சம் சீனியர் சிட்டிசன் குரூப். அவளும் சொன்னா, எங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல அவ்வளவு பரிச்சயம் கிடையாது, எங்களுக்கு தமிழ்ல சொன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று ரொம்ப யோஜனை பண்ண வச்சது. நல்ல ஐடியாவாகவும் இருந்தது. பேசிக்கலா குறிக்கோள் என்ன, இன்னொருத்தர போய் சேரணும், அவ்வளவுதான் விஷயம். இது நான் சொல்ல போறது இது இது செய்யாதங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் நல்லதுதாங்க. அந்த ஐடியால என்ன பண்ணிருக்கேன், இப்போ அதே வீடியோவை தமிழ்லையும் சொல்லலாம், தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லலாம் அப்படின்னு. என்னோடது ரொம்ப பிரமாதமான இதெல்லாம் கிடையாது, ஸ்மால் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தான். அது மாதிரிதான் சொல்லணும்னு. இது எல்லாருக்குமே புரியக்கூடிய வீடியோ தான் இருக்க போறது. என்னுடைய தமிழ் புலமை ரொம்ப புலமைன்னு சொல்லிக்க மாட்டேன். ஓரளவு தமிழ்ல பேச முடியும், தமிழ்ல எழுத முடியும். என்னால நான் ஒரு தனியா தமிழ் பிளாக் வச்சிருக்கேன், சிந்திக்கிறேன்னு பேரு. ஒரு 100 போஸ்டுக்கு மேல அதில் போட்டிருக்கேன். அந்த பிளாகோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை போய் பார்க்கலாம். அதில் இது பேசிக்கலா என்ன ஒரு ஐடியா நடக்க, இதை கேட்டு இதை உள்வாங்கி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சேஃபா இருந்தாக்க அதுதான் என்னுடைய குறிக்கோள், வேற ஒண்ணு. இந்த மாதிரி எனக்கு இப்ப தமிழ்ல வீடியோ வேணும், அது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு உரிமையோட கேக்குறீங்க பாத்தீங்களா, அதுவே எனக்கு ஒரு பெரிய ஆதரவா நான் நினைச்சுக்கிறேன். அந்த ஆதரவை நம்பி நான் என்னுடைய அடுத்த முயற்சி தமிழ் வீடியோக்கள்ல ஈடுபடுறேன். தொடர்ந்து ஆதரியுங்கள், மேலும் மேலும் பகிர்வேன் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.